சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போனா ஒரு வேலையும் உருப்படியா செய்யறதில்ல இவனை. சிவா, 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 என்னாச்சுடா? எழுந்துடா. அப்பா, தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. சிவா, சிவா, எழுந்துடா. சிவா, சிவா, ஐயோ கண்ணு தொறடா. சிவா, சீக்கிரம் வாங்கப்பா. சிவா, கண்ணு தர. சிவா, 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 டேய் எழுந்துருப்பா. மெதுவா பாத்து, மெதுவா பாத்துடா, பாத்து மெதுவா பாத்து, பாத்து. சிவா, என்னடா ஆச்சு? அக்கா, கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுக்கா. என்னடா நீ? சரி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ ஓகே தானே? இல்லக்கா, ஒரு மாதிரி மயக்கமா டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குக்கா. சரி சரி, நீ வா வா. துர்கா, நாம பேசின எல்லாத்தையும் இவ கேட்டுட்டாளேமா, என்ன பண்றது? இருங்க. அனிதா, இங்க வா. என்ன, நாங்க பேசின எல்லாத்தையும் தெளிவா கேட்டுட்டியா? இப்ப அப்படியே நாங்க பேசின எல்லாத்தையும் சொல்லி செண்பகவல்லி அம்மா கிட்ட மாட்டி விடணும்னு தோணுதா? இல்லம்மா, அது தோணணும், தோணும். ஆனா நீ சொல்லக்கூடாது, உன்னால சொல்லவும் முடியாது. ஏன்னா நீ வாயை திறந்து உண்மையை அவங்க கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன பாக்குற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் வீட்ல உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அத கொன்னுடுவேன். அம்மா, ஏய், பதறாத பதறாத. நீ உண்மையெல்லாம் சொல்லாத வரைக்கும் உன் குழந்தை உயிரோடு தான் இருப்பா. மீறி விசுவாசத்தை காட்டுறேன்னு நீ உண்மையை சொன்ன, உன் குழந்தை பொணமா கூட உன் கையில கிடைக்காது, ஜாக்கிரதை. வாங்கப்பா. பார்வதி, அங்க பாரு ஆளு. வா போலாம். பாத்துக்கியா? என்னங்க மாப்ள சார். சாரி பார்வதி, லேட் பண்ணிட்டேனா? ஆமா மாப்ள சார், நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற கட்டரும்பு? ஏங்க விடுங்க, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேங்க. நீங்க வாங்க, நம்ம போய் மலர பார்க்கலாம். சரி, கிஃப்ட் எங்க எடுத்துட்டு வந்தியா? டேய் கட்டரும்பு, நீ போய் எடுத்துட்டு வாடா. அங்க வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க வாங்க. ஏங்க, அவன் எடுத்துட்டு வருவான், நீங்க வாங்க. சரி சரி. சரி, மலருங்க பார்வதி? அங்க பாருங்க. நம்ம மலரா இது? இங்க பாரு, ஆளே வேற மாதிரி இருக்கு, அடையாளமே தெரியல. எப்படி என் தங்கச்சி சும்மா தேவதை மாதிரி இருக்கால? எல்லாம் அர்ஜுனோட ஏற்பாடுதான் பாரு. சரி, வா போவோம். மாப்ள சார், இந்தாங்க. போல வாங்க. வாங்க மாமா, வாங்க மாமா.
மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மலர். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்தா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மலர், இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீதான் மலர்னு உங்க அக்கா சொன்ன பிறகுதான் எனக்கே அடையாளம் தெரியுதுன்னா பாரு. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. சீரியஸா தான் சொல்றேன் மலர், ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் சந்தோஷ், ஆ. வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? நீ தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். சாரி அர்ஜுன், கொஞ்சம் மீட்டிங் விஷயமா போனதால டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சரி வாங்க ஜூஸ் குடிங்க. ஏய் மலர், மாமா கிஃப்ட் கொடுத்திருக்காருல, அதை பிரிச்சு பாரு. ஆமா மலரு, கிஃப்ட மட்டும் நீ பார்த்தேன்னு வையேன், சந்தோஷத்துல மான் குட்டி மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி என்னக்கா இருக்கு இதுல? கட்டெரும்பு சொல்றத பார்த்தா எனக்கே இந்த கிஃப்ட பார்க்கணும் போல ஆசையா இருக்கே. சீக்கிரம் ஓபன் பண்ணு மலர், பார்த்தலாம். பிரிச்சு பாரு. என்ன மலர், கிஃப்ட் பிடிச்சிருக்கா உனக்கு? என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சவரோட ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்து எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. மலர், எதுவும் யோசிக்காத. இங்க பார், இன்னைக்கு உன்னோட பர்த்டே. எமோஷனலா ஆகக்கூடாது. இவ்ளோ நேரம் எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி இது. அதான் நல்லா இருக்கும் உனக்கு. சந்தோஷ், எப்படி இப்படி ஒரு ஐடியாவை நீங்க யோசிச்சீங்க? சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட மலருக்கு நான் கூட கொடுக்கலன்னு தான் சொல்லணும். மனசை டச் பண்ணிட்டீங்க சந்தோஷ். ஆக்சுவலா இது நீங்க மலரோட பர்த்டே கொடுத்த கிஃப்ட் இல்ல, நீங்க இது எனக்காக கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். நான் மிஸ் பண்ண ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே மெமரிஸா கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? இப்படி உங்க 2 பேரையும் மனக்கோலத்துல பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. இருந்தாலும் தேங்க்ஸ் சந்தோஷ். அர்ஜுன், என்ன நீங்க இப்படி தேங்க்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் லீவ் இட். அட என்ன நீங்க என்னமோ வெளியாளுங்க மாதிரி அர்ஜுன் சந்தோஷ்னு மாறி மாறி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க. வாங்க சகல போங்க சகலன்னு கூப்பிட்டா தானே வந்த எல்லாருக்கும் சொந்தக்காரங்கன்னு தெரியும். அதானே, அதுவும் கரெக்ட் தான். சரி சகல, வாங்க நம்ம போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். எங்க ட்ரிங்க்ஸா? ஏய், கூல் ட்ரிங்க்ஸ் தான் நான் ட்ரிங்க்ஸ் சொல்றேன். அதானே பார்த்தேன். அதுக்குள்ள பதறிட்டியே. ஓகே. சிரிச்ச மாதிரி இல்லையா? சகல வாங்க போலாம். வந்துடுறேன். வாங்க.